பகவதே வாசுதேவாய தன்வந்தரியே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமிக விநாசகாய திரைலோக்கிய நாதாய ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக. அதாவது அமிர்த கலசஹஸ்தம் அப்படிங்கிற வார்த்தை வருது பார்த்தா, அமிர்தம் அப்படின்னாக்க சாகர வரைக்கும் அவளுக்கு வந்து வியாதியே இல்லை, அவளுக்கு சாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அது அமிர்தம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், எதிரில் வந்தது அப்படிங்கிறது அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இந்த மாதிரி வியாதியே இல்லாம அந்த காலத்துல எல்லாரும் நிறைய பேர் நம்ம இருக்கிறக்கா 70 வயசு 80 வயசு 90 வயசு வரைக்கும் பாட்டி நன்னா டக்கு டக்குன்னு நடந்து போவா, தாத்தா கடைக்கெல்லாம் போவா, அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அது வந்துட்டு நிறைய காரணங்கள் இருக்கு, அது நிறைய பேருக்கு இப்ப தெரியலை. இப்ப முக்கியமான ஒரு சில காரணங்கள் என்ன இருக்குங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய அற்புதமான மரங்கள் இருக்கு இல்லையா, வேப்ப மரம், தெய்வம் சக்தி நிறைந்த மரங்கள் அதான வேப்ப மரம், வில்வ மரம், அரச மரம், இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்கு. அதே மாதிரி முக்கியமான மரம் ஒண்ணு இருக்கு, அது வந்து கருங்காலி மரம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி அதை உண்டாக்குவா, இந்த மாதிரி மாலை மாதிரி இது அப்புறமா உண்டாக்கும். இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்புறமா. அந்த கருங்காலி மரம், அந்த கருங்காலி கட்டைகள் அதெல்லாம் வந்துட்டு அத்தனை சக்தி, அதை நேர்மறை ஆற்றல் எதிர்மறை ஆற்றல்னு சொல்லுவா பத்தியா, நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி. இப்ப நம்மளுக்கு ஆப்போசிட்ல நம்ம நெகட்டிவ் எனர்ஜியோட நம்மள ஒருத்தர் பாக்குறோம் அப்படின்னாக்க, இந்த மாலை நம்ம கழுத்துல இருந்ததுனாக்க நமக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மள அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா இப்ப நான் இதுல இந்த மணிகள்ல வந்துட்டு அந்த மரத்துல அந்த மர கட்டைகள்ல இந்த அந்த சக்திகள் அப்படியே நிறைஞ்சிருக்கு. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வ சக்தி பொருந்திய மரம் இந்த மாதிரி கருங்காலி மரம். இந்த மாதிரி மரம் எப்படி எப்படி மாமி எங்களுக்கு தெரியும், இது உண்மையா இல்லாட்டி ஏமாத்தலாம்னு தெரியாது அப்படின்னாக்க, வசந்தபாலா அயன் ஜுவல்ஸ் மதுரை ஒத்தக்கடையிலையும் கடை இருக்கு, அண்ட் சிம்மக்கல்லையும் கடை இருக்கு, உசிலம்பட்டிலையும் கடை திறந்திருக்கா, கேரளால 2 கடை இருக்கு, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இனி மக்களுக்கு வேண்டி உங்களுடைய சப்போர்ட்டுக்காக நிறைய கடைகள் ஆட்டோமேட்டிக்ல திறக்கலாம்னு நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த கடையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஜெனூன் பீஸா கிடைக்கும். சரியா, நீங்க நம்பர் தரேன், நீங்க அப்புறமா கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மரத்தை பத்தி இந்த மணிகளை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்க, கோவில் எல்லாம் நீங்க பெரிய கோபுரத்துல வந்து கோபுரம் பார்த்தா கோடி புண்ணியம் சொல்லுவா, கோபுர தரிசனம் இல்லையா. அந்த கோபுரத்து மேல இந்த இது சொம்புல வந்துட்டு இது வச்சிருப்பா, கலசம் எல்லாம் வச்சிருப்பா. அந்த கலசத்துல இந்த கருங்காலி கட்டையோட துகள்களை தான் போட்டு வச்சிருப்பான். அதை போட்டு வச்சிருந்தாக்க இடி தாங்காதான். ஏன்னா அத்தனை சக்தி, இடியை வந்து தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கான். இடியை வந்துட்டு நம்ம விடாது, அத்தனையும் சக்தி இருக்கு இந்த கருங்காலி கட்டைக்கு உண்டு. அதே மாதிரி நம்ம மாட்டுல வயசானவா மீன்ஸ் வயசுக்கு வந்த பொண்ணுன்னு சொல்லுவா பத்தியாளா, பெரியவள் ஆயிட்டான்னு சொல்லுவா பத்தியாளா, அவ வந்துட்டு ஒரு வாரத்துல உட்காந்துருந்தாங்கன்னா அந்த உலக்க மரத்திலேயே அந்த கருப்பா இருக்கும், அந்த காலத்துல எல்லாம் இருக்கும், இப்ப அதெல்லாம் நம்ம பாக்குறதே இல்லை. அந்த கட்டையை அந்த ஓரத்துல போட்டுருவா. எந்த ஒரு கெடுதலும் சரி, காத்து கருப்பும் சரி, திருஷ்டியும் சரி, எந்த செய்வினையாக இருந்தாலும் அது அண்டாது. அது ஒண்ணு. இன்னொரு வாட்டி நீங்க பாத்துருந்தீங்கன்னாக்க, கை எல்லாம் சொல்லுவாங்க ரேகை எல்லாம், அவ வந்துட்டு கருப்பா சின்னதா அழகா ஒரு கட்டை மாதிரி வச்சுருக்கோம். அது இந்த கருங்காலி கட்டையில பண்ணினதுதான். அதை அப்படியே வச்சு யோசிச்சுட்டு நம்ம கையை பார்த்து சொல்லுவோம். ஏன்னா அத்தனை சக்தி மனசுல இருக்கிறத வெளியில எடுத்து சொல்ற அளவுக்குரிய சக்தி இந்த கருங்காலி துகள்களுக்கு உண்டு. அதே மாதிரி கோவில் எல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணுவா பத்தியாளா, அப்படி கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த வெள்ளத்தை தெளிப்பா, அந்த தண்ணியை எல்லாரும் மேலேயும், அந்த தண்ணியில இந்த கருங்காலி துகள்களை எல்லாம் போட்டு வச்சிருப்பா. அந்த தண்ணி ஒரு டிராப் நமக்கு தெரிச்சாலே அவ்வளவு சக்தி, அவ்வளவு புண்ணியம், அவ்வளவு பலம். தெய்வ சக்தி இருக்கிறதுனால புண்ணியம் இருக்கு, இதுல நல்ல ஒரு பவர் இருக்கிறதுனால நமக்கு பலம் வந்துடும். சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம். நம்ம இந்த எதிர்வினை எனக்கு வந்து பார்த்தா மாமி எனக்கு திருஷ்டியா படுத்து, எனக்கு உடம்பே முடியல, நல்ல கூட ஒரு நாள் கட்டிட்டு போனேன், எனக்கு உடம்பு முடியாம படுத்தும்பா. அந்த மாதிரி திருஷ்டி யாரு இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க மணிகளை போட்டுட்டு போனேன்னா, அந்த கருங்காலி மணி போட்டுட்டேன்னாக்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலுமே வராது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாதிரி நீங்க மணி எல்லாம் போட்டுட்டு நீங்க போனேன்னாக்க வேற ஏதாவது கெடுதல் நமக்கு நடக்கணும்னு இருந்தாலுமே அது மாறி அது நல்லதாக நடக்கும். ரெண்டாவது. மூணாவது, நமக்கு ஏதாவது தடங்கள் வந்துகிட்டே இருக்கு, நமக்கு நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, நமக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வசந்தபாலா அயன் சொல்ல அழகா நல்ல இதுல எத்தனை மணிகள் எந்த மாதிரிலாம் வரும், எவ்வளவு சைஸ்ல வரும், எந்த மாதிரி மாலையெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி சிங்கிள் ஒரு இதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். மணியோட சக்தி அற்புதங்களை மட்டும்தான் இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. சரியா, எப்படி கோத்து போட்டுக்கலாம், இது ஐம்பொன்ல போட்டா இன்னும் விசேஷம், அது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா இந்த கருங்காலி மாலையை வாங்கி நீ போட்டுட்டேன்னாக்கா உங்களுக்கு உடனே வித்தின் எ மந்த் வாங்கிட்டு உங்க ஆத்துல போய் வச்சு ஒரு நாளைக்கு விளக்கேற்றி உங்க ஆத்து சுவாமி எந்த உங்களுக்கு குலதெய்வமோ எந்த சுவாமி இஷ்ட தெய்வமோ அவன் கழுத்துல கொஞ்சம் போட்டோவில் போட்டு வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாளைக்கு நீங்க எடுத்து போட்டுட்டேன்னாக்க
விதின் எ மந்த் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மரம் இந்த கருங்காலி மரம் அப்படிங்கிறது இதோட சக்தி எல்லாம் இன்னும் எத்தனையோ இருக்குது சொல்கிறதுக்கு. ரொம்ப நிறையா இருக்குது, நிறைய ரொம்ப நல்ல காரியங்கள் எல்லாம் இதில் இருக்குது. தெய்வத்துக்கிட்ட எல்லாம் நீங்கள் போனீங்கன்னாக்க ஒரு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும் நமக்கு. அந்த தண்ணியெல்லாம் நம்ம மேலே தெளிச்சிட்டாலே உங்களுக்கு நல்ல சக்தி நமக்கு கிடைக்கும் மனசில். இதில் வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் பவர்னு சொல்லுவா பார்த்தா நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு இதை நீங்கள் போட்டுட்டேன்னா நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. அத்தனை பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அது வந்துட்டு உண்மையான மணிகள் இருந்தால் மட்டுமே கிடைக்கும் இல்லையா? ஜஸ்ட் லைக் தட் எதையாவது போட்டு என்ன மாமி எனக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நல்ல முறையில் மக்கள் நன்னா இருக்க வேண்டுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏமாற்றம் இல்லாமல் ஒரு சீட்டிங் இல்லாமல் நல்லபடியாக நல்ல மணிகளாக உங்களுக்கு கொடுப்பது தான் எங்களுடைய கடமை. அந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் எப்படியெல்லாம் இந்த மணிகளை எத்தனை மணிகள் வாங்கலாம், எப்படியெல்லாம் வாங்கிக்கலாம், அது என்னெல்லாம் முறையில் நம்ம செஞ்சு போட்டுக்கலாம், ஐம்பொன்லையா வெள்ளியிலையா அப்படிங்கிறத அதை பற்றிலாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்டப்படுறவா எல்லாருமே இந்த மணியை வாங்கி போட்டுக்கோங்க. இப்போவே எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. சின்ன குழந்தைலாம் அழகாக பிரேஸ்லெட் மாதிரிலாம் இதில் போட்டுட்டு இருக்கா. அண்ட் இவர் சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் தனுஷ், ரஜினிகாந்த் எல்லாரும் பார்த்துருப்பேன். பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே அது எல்லாத்தையும் போட்டுட்டு நிறைய மேடையில் பேசுகிற மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கேன் நானும். ஸோ எல்லாருக்குமே இதை பற்றி தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே இதை வாங்கி நல்லா முடிஞ்ச வரைக்கும் கஷ்டம் இருக்கா, பிரச்சனை இருக்கா, இதை வாங்கி போட்டு பாருங்களேன். கண்டிப்பான முறையில் ஒரு தீர்வு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் எல்லாருமே 1000 காலம் கஷ்டமே இல்லாமல் மேலே மேலே பொங்கி பெருகிட்டு ஆத்துக்கால் குழந்தையோட வியாதி வைக்க இல்லாமல் ரொம்ப தங்க தாலியை கட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருங்கோ. நினச்ச காரியம் சித்தி அடையட்டும். எல்லாரும் நன்னா இருங்கோ. எல்லாருக்கும் வணக்கம்.